என் பெயர் குமார். நான் ஒரு காவல் நிலையத்தில் காவலராக வேலை செய்கின்றேன். நான் திருச்சியில் வசிக்கின்றேன். ஆனால் எனக்கு வேலை வாய்ப்பு கிடைத்ததோ சென்னையில். அதனால் நான் சென்னைக்கு கிளம்ப வேண்டிய வந்தது. என் அம்மா என்னிடம் குமார் பார்த்து பத்திரமாக இருக்க வேண்டும். காவல் நிலையத்தில் வரும் வழக்குகள் எல்லாம் கஷ்டமாகவும் ஆபத்தாகவும் இருக்கும். அவற்றையெல்லாம் நீ தைரியமாகவும் பாதுகாப்பாகவும் கையாள வேண்டும் என்று தைரியம் கூறி எனக்கு வழி அனுப்பினார். என் அம்மா நான் சென்னையில் காவலர்கள் குடியிருப்பில் தங்கியிருந்தேன். எப்பொழுதும் வரும் வழக்கு எல்லாம் ஆழ்கடத்தல், சண்டை, இப்படிதான் காவல் நிலையங்களில் புகார் வரும். ஆனால் அன்று ஒரு மாமியார் மருமகளால் ஒரு வயதானவர் இறந்துவிட்டார் என்று புகார் வந்தது. அதை நாங்கள் விசாரணை செய்வதற்காக சென்றிருந்தோம். முதலில் நாங்கள் இறந்தவரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம். பிறகு அங்கிருந்து சிறு சிறு தகவல்களை சேகரித்து இறந்தவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது உறுதியானது. ஆனால் தற்கொலைக்கு காரணம் யார் என்று தெரியவில்லை. இறந்தவரின் மனைவியிடம் விசாரித்த பொழுது இறந்தவரின் மனைவி வள்ளியிடம் விசாரணையை தொடங்கினேன். வள்ளியிடம் சென்று உங்களை பற்றி கூறுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவரை பற்றி கூறினார். வள்ளி வீட்டிற்கு ஒரே பெண் என்றும் வள்ளி அவர் பள்ளி படிப்பை அவர் சொந்த ஊரில் முடித்ததாகவும் கல்லூரியை வெளியூரில் படித்ததாகவும் தெரிவித்தார். அதன் பிறகு கல்லூரியில் படிக்கும் அவருடன் படிக்கும் ஒரு நபரை காதலித்து வீட்டில் தெரிவித்து திருமணம் செய்து கொண்டார் என்றும், திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை நல்லபடியாகவே போய்க் கொண்டிருந்த நிலையில் திடீரென கணவருக்கு வேறொரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டு தன்னிடம் அடிக்கடி சண்டை வளர்த்ததாகவும், அந்த பெண்ணிற்காக தன்னை தினமும் அடித்து சித்திரவதை செய்ததாகவும் தெரிவித்தார். அதன் பிறகு அவர் அம்மா வள்ளியை இதற்கு மேல் உன் கணவனுடன் வாழ வேண்டாம் என்று கூறி விவாகரத்து செய்து விடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இதனால் வள்ளியும் தன் கணவனை விவாகரத்து செய்துவிட்டு அன்னையுடன் வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. அதன் பிறகு வள்ளி ஒரு ஜவுளி கடையில் வேலை செய்ததாகவும் தெரிவித்தார். நான் அவரிடம் உங்களுக்கு இது முதல் கல்யாணம் கதிரவன் என்று கேட்டேன். அதற்கு அவர் இல்லை, இறந்து போன தன் கணவன் கதிரவன் தனக்கு இரண்டாவது கணவர் என்றும் கூறினார். அதன் பிறகு நீங்கள் கதிரவனை எப்பொழுது பார்த்தீர்கள்? எப்படி உங்கள் இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது என்று நான் கேட்டேன். அதற்கு வள்ளி நான் வேலை செய்த ஜவுளி கடைக்கு ஒரு நாள் கதிரவன் புடவை எடுப்பதற்காக வந்திருந்தார். அவர் புடவை எடுக்கும் பொழுது நான் அவருக்கு உதவி செய்தேன். அப்பொழுது எனக்கு நன்றி தெரிவித்தார். நான் அவரிடம் அருமையாக இருக்கும் என்று கூறினேன். அதற்கு அவர் என் மனைவிக்கு நான் புடவை எடுக்கவில்லை, என் அம்மாவிற்கு நான் புடவை எடுக்கின்றேன் என்று கூறினார். நான் உடனே தவறாக நினைத்து விட்டேன். மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றேன். பிறகு அவர் எங்கள் ஜவுளி கடைக்கு அடிக்கடி புடவை எடுப்பதற்காகவும் அவர்களிடம் வேலை செய்யும் ஆட்களுக்கு துணிகள் எடுத்துக் கொடுப்பதற்காகவும் வர ஆரம்பித்தார். ஒரு நாள் இரவு நேரத்தில் புடவை எடுப்பதற்காக எங்கள் கடைக்கு வந்திருந்தார். அப்பொழுது அடைக்கும் நேரம் என்பதால் நான் தான் அவருக்கு புடவை எடுத்துக் கொடுத்தேன். பிறகு நான் கடையை விட்டு வெளியே வந்து எனது பேருந்துக்காக நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அதே பேருந்தில் கதிரவனும் பயணித்தார். நாங்கள் இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டதால் ஒரே இருக்கையில் அமர்ந்து பயணித்தோம். அப்பொழுது நான் அவரிடம் அடிக்கடி உடைகள், புடவைகள் எடுப்பதற்காகவும் துணிகள் வாங்குவதற்காகவும் வருகிறீர்களே, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் ஒரு அரிசி ஆலை வைத்துள்ளேன். அது மட்டுமில்லாமல் தோட்டங்கள் நிறையவே இருக்கிறது. இதனால் நான் அங்கு வேலை செய்வோம். அனைவருக்கும் புடவைகளும் துணிமணிகளும் வாங்கி கொடுப்பது வழக்கம் என்று கூறினார். அப்பொழுது நான் அவரிடம் உங்கள் மனைவி இவற்றையெல்லாம் கேட்க மாட்டார்களா என்று கேட்டேன். அதற்கு கதிரவன் எனக்கு மனைவி கிடையாது, அம்மா மட்டும்தான் என்று கூறினார். உடனே நான் ஏன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர் எனக்கு திருமணமாகி நானும் என் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் பிரசவத்தின் போது என் மனைவி இறந்துவிட்டால் என் குழந்தையும் இறந்து விட்டது. அதன் பிறகு நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டதற்கு என் மனைவி மீது அவ்வளவு காதல் வைத்து விட்டேன். இதனால் எனக்கு அப்பொழுது வேறு ஒரு திருமணத்திற்கு யோசிக்க மனம் விரும்பவில்லை என்று கூறினார். பிறகு நான் அவரிடம் என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு தேவையில்லாத நினைவுகளை ஏற்படுத்தி விட்டேன் என்று கூறி மன்னிப்பு கேட்டேன். உடனே அவர் அது நடந்து 20 வருடங்களுக்கு மேலாகின்றது, நீங்கள் எதற்காக வருத்தப்படுகிறீர்கள் என்று கூறினார். பிறகு என்னிடம் கதிரவன், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் உங்கள் கணவர் என்ன வேலை செய்கின்றார்? நீங்கள் இவ்வளவு நேரம் கழித்து வீட்டிற்கு சென்றால் ஏதும் சொல்ல மாட்டாரா என்று கேட்டார். உடனே நான் எனக்கு நடந்ததை கூறினேன். அவர் மிகவும் வருத்தப்பட்டார். அதன் பிறகு நாங்கள் இருவரும் அடிக்கடி சந்திப்பது என்று இருந்தது. ஒரு நாள் அவர் வேலை செய்யும் அனைவரையும் நன்றாக கவனித்துக் கொள்கின்றார். நம்மையும் நன்றாக கவனித்துக் கொள்வார் என்று நினைத்து நான் அவரிடம் என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கேட்டேன். எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது என்று கூறினேன். அதற்கு அவர், நீ என்னை விட 25 வயது சிறியவள், நான் எப்படி உன்னை திருமணம் செய்து கொள்வது? பார்ப்பவர்கள் எல்லோரும் உன்னையும் என்னையும் தந்தை மகள் நினைக்க மாட்டார்களா என்று கூறினார். ஆனால் நான் ஊர் பேசுவதெல்லாம் விடுங்கள், எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது, திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டேன். ஆனால் அவர் முதலில் யோசித்து சொல்கிறேன் என்று சென்று விட்டார். பிறகு அவர் அம்மாவிடம் சம்மதம் வாங்கி திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டார். எங்கள் திருமணம் ஒரு கோவிலில் எளிய முறையில் நடந்தது.
அவர் தோட்டத்திலும் அரிசி ஆலைகளும் வேலை செய்யும் ஆட்களுக்கு மட்டுமே திருமணத்திற்கு கூறியிருந்தோம். உறவினர்களிடம் இதை பற்றி தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் உறவினர்கள் கதிரவன் கூறியது போலவே 25 வயது பெரியாளை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாயா என்று, என்னையும் 25 வயது சிறிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாயா என்று அவரையும் கிண்டல் அடித்தும் கேலி செய்தும் கேள்வி கேட்டும் சிரித்தார்கள். இதனால் நாங்கள் உறவினருக்கு தெரிவிக்கவில்லை. எங்கள் திருமணத்தை பிறகு எங்கள் திருமணம் முடிந்து நானும் என் கணவரும் இல்லற வாழ்க்கையில் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தோம். ஒரு நாள் கணவர் வீட்டிற்கு வரும் பொழுது மிகவும் மது அருந்திவிட்டு வந்தார். ஆனால் அவரிடம் எதற்காக இப்படி மது அருந்துகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு எதுவும் சொல்லாமல் அறையினுள் சென்று படுத்துக் கொண்டார். மறுநாள் விடிந்ததும் நான் அவரிடம் கேட்டேன். ஒன்றுமில்லை, முதல் மனைவியின் நினைவு வந்துவிட்டது, அதுதான் என்று கூறினார். நானும் சரி என்று விட்டுவிட்டேன். அதன் பிறகு என் மாமியார் நல்லவர் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது அவரின் சுயரூபம் வெளியே வர ஆரம்பித்தது. அவர் என்னிடம் என் கணவர் இருக்கும் பொழுது நல்ல விதமாக நடந்து கொள்வார். ஆனால் என் கணவர் அரிசி ஆலைக்கு சென்ற பிறகு அவருடைய கொடூர முகத்தை என்னிடம் காட்டுவார். அவர் துவைத்த துணிகளை மீண்டும் துவைக்க சொல்வார். வீட்டு வேலைகள் அனைத்தும் என்னையே செய்ய சொல்வார். அது மட்டுமில்லாமல் எனக்கு சாப்பாடு கொடுப்பதிலும் மிகவும் கஞ்சத்தனம் காட்டுவார். இதனால் எனக்கு கோபம் வந்தது. அப்பொழுது ஒரு நாள் நான் அவரிடம், இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்றால் மரியாதை இருக்காது என்று சண்டையிட்டு விட்டேன். உடனே என் மாமியார் என் கணவர் வந்த உடனே அவரிடம், உன் மனைவி என்னிடம் சண்டை போடுகிறாள், அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல் என்று கூறினார். ஆனால் என் கணவர், இதெல்லாம் குடும்பத்தில் சகஜம், இதனால் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே துரத்த வேண்டுமா அம்மா என்று கூறிவிட்டு அவர் அறைக்கு சென்று விட்டார். ஆனால் என் மாமியார் அவரை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார். இப்படிதான் எங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி குழப்பத்தை உண்டாக்கி எனக்கும் என் கணவருக்கும் இடையில் சண்டையை வரவழைத்தார். நானும் என் மாமியார் தானே என்று பொறுத்து போனேன். ஒரு நாள் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று என் கணவருக்கு தெரிவித்தேன். அவரும் மிகவும் சந்தோஷப்பட்டு வீட்டிற்கு இனிப்பு வகைகளை வாங்கி வந்தார். என் மாமியார் அவர் வாங்கி வந்த உடனே அதை தள்ளிவிட்டு, உன் மனைவி கர்ப்பமாக இருப்பதற்கு காரணம் நீயாக இருக்காது, வேறு ஒருவனாக தான் இருக்க முடியும் என்று என்னை தவறாக பேசினார். அப்பொழுதும் என் கணவர், இப்படியெல்லாம் பேசாதீர்கள் அம்மா என்று சொல்லிவிட்டு கீழே விழுந்த இனிப்பு வகைகளை எடுத்து தூசி தட்டிவிட்டு எனக்கு ஊட்டிவிட்டார். பிறகு என் கணவர் வேலைக்கு சென்று விட்டார். நான் எப்பொழுதுமே வீட்டில் தனியாக இருப்பதால் அக்கம் பக்கத்தில் இருக்கும் என்னை விட சிறு வயது ஆண்களுடன் பழக ஆரம்பித்தேன். காரணம், அவர்கள் என்னை விட சிறியவர்கள் என்பதால் அவர்களுக்கு பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேட்பார்கள். அதனால் நான் அவர்களுடன் பழக ஆரம்பித்தேன். அவர்களும் என்னை ஒரு சகோதரியாக தான் நினைத்தார்கள். நானும் அவர்களை ஒரு சகோதரனாக தான் நினைத்தேன். ஆனால் என் மாமியார் கண்ணிற்கு தவறாகப்பட்டது. அதனால் அடிக்கடி என் கணவரிடம் அவர் என்னை பற்றி தவறாக சொல்லி எங்களிடையே சண்டையை மூட்டிவிட்டுக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அப்படிதான் நான் என் பக்கத்து வீட்டு பையனுக்கு பாடத்தில் சந்தேகம் இருந்ததால் அவனை வீட்டிற்கு வரவழைத்து என் மாமியார் கண் முன்னே தான் அவனது சந்தேகத்தை எல்லாம் நான் சரி செய்தேன். ஆனால் என் மாமியார் அன்று என்ன நினைத்தார் என்று தெரியவில்லை. என் கணவன் வந்தவுடன் மிகவும் சண்டையிட்டார். இவ்வளவு நாள் வீட்டிற்கு சென்று தவறு செய்தவள் என்று அவர்களை எல்லாம் வீட்டிற்கு வரவழைத்து தவறு செய்கின்றாள் என்று என் கணவனிடம் சண்டை விட்டாரேன். கணவர், உங்கள் இருவரின் தொல்லை தாங்க முடியவில்லை, நான் எங்கேயாவது சென்று இறந்து விடலாமா என்று யோசிக்கிறேன் என்று கூறினார். முதலில் நான் அவரிடம், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என்று அவரை சமாதானம் செய்தேன். ஆனால் என் மாமியார் கொடுத்த தொல்லை தாங்க முடியாமல் தான் அவர் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார் என்று நினைக்கின்றேன் என்று அழுது கொண்டே கூறினாள் வள்ளி. வள்ளி கூறுவதிலும் அவள் அசைவுகளிலும் அவள் மீது எந்த தவறும் இல்லை என்று நான் உணர்ந்தேன். அது மட்டுமில்லாமல் அவள் அவருடன் சந்தோஷமாக வாழ்ந்ததற்கு ஆதாரமாக அவர் வயிற்றில் 4 மாத கரு இருப்பதும் அவள் தவறான அவள் இல்லை என்பதை உறுதி செய்தது. அதனால் நான் வள்ளியை அனுப்பி வைத்துவிட்டு அவர் மாமியாரை விசாரணைக்கு அழைத்தேன். அவர் மாமியார் வந்தார். அப்பொழுது நான் அவரிடம் விசாரணையை தொடங்கினேன். நான் அவரிடம், உங்களை பற்றி கூறுங்கள் அம்மா என்று கேட்டேன். அவரும் அவரை பற்றி கூறினார். அவர் பெயர் காவேரி அம்மாள் என்றும் அவருக்கு கதிரவன் ஒரே மகன் என்றும் சிறு வயதிலேயே கதிரவனின் தந்தை இறந்ததால் கதிரவனை தனியாளாக காவேரி அம்மாள் வளர்த்திருக்கிறார்கள் என்றும் கூறினார். மேற்கொண்டு அவரிடம் விசாரணையை தொடங்கினேன். அப்பொழுது அவர், என் மகனை நான் நன்றாக வளர்த்தேன், அவனை பள்ளிக்கு அனுப்பினேன். அவனுக்கு படிப்பு சரியாக வராததால் என்னுடன் தோட்டத்தில் வந்து வேலை செய்தான். எங்கள் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டே வெளியிலும் வேலைக்கு சென்று கொண்டு வந்தான். இப்படித்தான் எங்களுக்கு இவ்வளவு தோட்டமும் ஒரு அரிசி ஆலையும் நாங்கள் சம்பாதித்தோம். ஒரு நாள் கதிரவன் ஒரு பெண்ணை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாகவும் கூறினார். இதனால் நான் அந்த பெண் வீட்டிற்கு சென்று பெண் கேட்டேன். அவர்களும் பெண் தர சம்மதித்தார்கள். ஆனால் பெண் வீட்டில் எந்த வசதியும் இல்லை. அதனால் நாங்கள் எல்லா வசதிகளையும் செய்து திருமணம் செய்து கொண்டோம்.
நானும் என் மருமகளும் நன்றாகவே இருந்தோம். ஒரு பிரச்சனையும் எனக்கும் என் மருமகளுக்கும் வந்தது கிடையாது. என் மருமகள் கருவுற்று இருந்தால் நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். ஆனால் மருத்துவர்கள் அவள் பிரசவிக்கும் பொழுது இறந்து விடுவாள் என்று செய்தியை கூறினார்கள். அதை கேட்டு எனக்கு வருத்தமாக இருந்தது. அவர்கள் கூறியது போலவே பிரசவிக்கும் பொழுது என் மருமகள் இறந்து விட்டார். குழந்தையாவது நன்றாக இருக்கும் என்று சென்று பார்த்தோம். ஆனால் குழந்தையும் இறந்து விட்டதனால் என் மகன் மனம் உடைந்து விட்டான். பிறகு 2 ஆண்டுகள் கழித்து திருமணம் செய்து கொள்ள சொன்னேன். ஆனால் அவன் திருமணம் வேண்டாம் என்று விட்டுவிட்டானோ, எங்களுக்கு ஒரு வாரிசு கிடைத்து விடாதா என்று மிகவும் கவலைப்பட்டேன். பிறகு நான் 25 வருடம் கழித்து என் மகன் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டான். ஒருவரை விரும்புவதாகவும் அவரை திருமணம் செய்து கொள்ள ஆசை என்றும் கூறினான். இப்போதாவது நம் மகன் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டானே என்று மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதனால் கல்யாணத்திற்கு சம்மதித்தேன். ஆனால் திருமணம் முடிந்து வந்தவுடன் என் மருமகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய வந்தது. அவள் என் மகனை பணத்திற்காகவும் சுத்தி பார்க்கவும் தான் திருமணம் செய்து கொண்டார் என்பது தெரிய வந்தது. வீட்டிலேயே அமர்ந்திருப்பதும் வீட்டில் அருகில் இருக்கும் சிறுவயது இளைஞர்களுடன் பழக்கம் வைத்துக் கொண்டு அவர்கள் வீட்டிற்கு சென்று பாடத்தில் சந்தேகத்தை தீர்த்து வைக்கின்றேன் என்ற பெயரில் கூத்தடித்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தாள். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இதை நான் என் மகனிடம் கூறினேன். ஆனால் அவன் காதில் கூட வாங்கவில்லை. அது எனக்கு கோபத்தை உண்டாக்கியது. இதனால் என் மகனிடம் அடிக்கடி கோபமிட்டு சண்டையிட்டேன். ஆனால் அவன் அப்பொழுதும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. திடீரென ஒரு நாள் என் மருமகள் கர்ப்பமாக இருப்பதாக சொல்லியிருந்தால் நான் அதில் சந்தேகம் பட்டேன். அதனால் என் மகனிடம் இது உன் குழந்தையாக இருக்க வாய்ப்பு இருக்காது என்று கூறி அவனை நான் மருத்துவரிடம் பரிசோதனைக்கு செல்ல சொன்னேன். அதற்கும் என் மருமகள் என்னிடம் சண்டையிட்டாள். அதன் பிறகு எனக்கும் என் மருமகளுக்கும் இடையில் அடிக்கடி சண்டை உருவானது. இதனால் என் மகனும் வீட்டிற்கு அதிகமாக வருவதில்லை. என் மகன் வீட்டிற்கு வராததால் நானும் என் மருமகளிடம் சண்டையிடுவதை கொஞ்சம் நிறுத்தி வைத்திருந்தேன். என்னவென்று தெரியவில்லை. திடீரென ஒரு நாள் என் மகன் அவன் அறையில் மயங்கி இருந்தான். அருகே சென்று பார்த்த பொழுது அவன் இறந்து விட்டான். அப்பொழுதுதான் என் மருமகள் என் மகனை ஏதோ செய்திருக்கிறாள் என்று சந்தேகப்பட்டு காவலர்களிடம் புகார் அளித்தேன் என்று காவேரி அம்மா கூறினார். ஆனால் வள்ளியும் தன் கணவர் தூங்கும் பொழுது இறந்து விட்டார். இதற்கு காரணம் தனது மாமியார் என்று புகார் அளித்திருந்தார். எங்களுக்கு மாமியாரும் மருமகளும் மாத்தி மாத்தி புகார் சொல்லியிருந்ததால் யார் கொலை செய்திருப்பார்கள்? இல்லை, இது தற்கொலையா என்று குழப்பத்தில் இருந்து அப்பொழுதுதான் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்தது. பரிசோதனைக்கு சென்ற கதிரவனின் உடலில் ஒரு காகிதம் இருந்ததும் அந்த காகிதத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டதும் தற்கொலைக்கான காரணமும் தெரிய வந்தது. அதன் பிறகு தனக்கு மன உளைச்சல் அதிகமாக இருப்பதாகவும் தன் மனைவியும் அம்மாவும் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வது இவர்களை எப்படி சமாளிப்பது என்றும் தெரியவில்லை என்றும், பிறகு தொழிலில் அதிக வீழ்ச்சி அடைந்ததாலும் ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் கிழவனுக்கு இளம் பெண்ணை திருமணம் செய்து விட்டார்கள் என்றும் கேலி கிண்டல் அடித்ததாகவும், இதனால் மனமுடைந்து அவர் வீட்டிற்கு வந்தால் தன் மனைவியை பற்றி அம்மா இவ்வாறு கூறியதாகவும், மனைவியும் அதற்கு ஏற்றாற் போல் அக்கம் பக்கம் உள்ளவர்களுடன் சிரித்து பேசுவது என்றும் இருந்ததால் என்ன செய்வது என்று புரியாமல் தன் முதல் மனைவியை சென்ற இடத்திற்கே சென்று விடலாம் என்று நினைத்து தற்கொலை செய்து கொண்டதாக அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். நான் முதலில் கதிரவனை பார்த்து இரக்கப்பட்டேன். நன்றாக வாழ்க்கை கிடைத்தும் வாழ முடியாமல் மாமியார் மருமகள் சண்டையில் உயிரை விட்டுவிட்டாரே என்று. பிறகு இருவரையும் அழைத்து, உங்களால் தான் உங்கள் மகன் இறந்து விட்டான், உன் கணவர் உன்னால் தான் இறந்து விட்டார் என்று கூறினேன். ஆனால் அவர் கடிதத்தில் தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை, அதனால் அவர்களை விட்டுவிடுங்கள் என்று எழுதியிருந்தால் அவர்களை புத்திமதி கூறி வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டோம். இவற்றை கேட்ட காவேரி அம்மாள் தன் மருமகளிடம் மன்னிப்பு கேட்டு, தன் மகனின் குழந்தை எப்படியாவது நன்றாக வளர வேண்டும், அவனையாவது நான் நன்றாக பார்த்துக் கொள்வேன், உன்னிடம் சண்டையிட மாட்டேன் என்று கூறி தன் மருமகளை கண்ணுடனே அழைத்து சென்றார். காவேரி அம்மாள் அப்பொழுது இப்பொழுது இருக்கும் ஒற்றுமை அப்பொழுதே இருந்திருந்தால் இன்று ஒரு உயிர் போயிருக்காது என்று நினைத்துக் கொண்டே அவரது வழக்கை முடித்து விட்டேன்.